بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா சூரத்துன் நஹல் வசனம் 43 மற்றும் 44 சொல்கிறான், وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون بالبينات والزبر وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. நபியே, நம்முடைய இறை செய்தியை கொண்டு வந்த எல்லா நபிமார்களும் ஆண்கள்தான். நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் அறியாதவைகளை வேத ஞானம் கற்றறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள். தெளிவான அத்தாட்சிகளோடு தான் வேதங்களை நாம் அனுப்பினோம். நபிமார்களுக்கு எவ்வாறு நாம் இறை செய்தியை அனுப்பினோமோ அதுபோன்றுதான் உங்களுக்கும் குர்ஆன் என்னும் வேதத்தை நாம் அனுப்பினோம், மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. அவர்கள் இவைகளை சிந்தித்து உணரக்கூடும். அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா சூரத்துல் அஅராஃப் வசனம் 158 சொல்கிறான், قُلْ يَا أَيُّهَا النَّاسُ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ جَمِيعًا الَّذِي لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَا إِلَهَ إِلَّا هُوَ يُحْيِي وَيُمِيتُ فآمنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஓ மக்களே, நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமான நபியாக அல்லாஹ்வின் தூதராக நான் இருக்கிறேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கே இந்த வானங்களும் பூமியும் சொந்தமாகும். அவனே யாவற்றையும் உயிர்ப்பிக்கவும் செய்கிறான், யாவற்றையும் மரணிக்கவும் செய்கிறான். மக்களே, அல்லாஹ்வை கொண்டும் பிற மனிதனால் கற்றுத்தரப்படாத உம்மி நபியை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அந்த நபியும் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய வசனங்களை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார். நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் அந்த நபியை நீங்கள் பின்பற்றுமாறு மக்களிடத்திலே நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்தாக மக்களுக்கு எதையெல்லாம் போதித்தார்களோ எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எவைகள் வஹியாக அறிவிக்கப்பட்டதோ அவைகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள் என்பது இந்த வசனங்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா தன் புறத்திலிருந்து இறை செய்தியை அவர்களுக்கு அனுப்பி அதைத்தான் அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குர்ஆன் என்னும் இந்த வேதத்தை அல்லாஹ் தந்து அதன் மூலமாகவே ஷரியத்தை நமக்கு நபி அவர்கள் போதித்தார்களே தவிர தன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நமக்கு எந்த ஒன்றும் நபி அவர்களால் போதிக்கப்படவில்லை என்பதை இந்த வசனங்களின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி